الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم وقال نبينا صلى الله عليه وسلم أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم أي الإسلام خير قال تطعم الطعام وتقرأ السلام على من عرفت ومن لم تعرف صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான என் அன்பின் இஸ்லாமியர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹு தாலா எம் அனைவர்களையும் மனிதனாக இந்த உலகத்திலே படைத்ததை இட்டு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எங்களை ஒரு மிருகமாக படைத்திருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களை அல்லாஹ் மனிதனாக படைத்து எங்களுக்கு அல்லாஹ் அந்த அவயவங்களை செவ்வனே எந்த இடத்தில் எந்த உறுப்புகளை வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் ஒரு அழகிய மனிதனாக எங்களை இந்த உலகத்திலே படைத்து எங்களுக்கு ஒரு பெயரை சூட்டி எங்களை மனிதனாக ஆக்கியிருக்கின்றான். சமூகத்திலே இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுதோ ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் என்று இருக்கின்றது. மனிதன் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமை, அதே போன்று மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை இரண்டாக இஸ்லாம் பிரித்து தந்திருக்கின்றது. மனிதனுக்கும் செய்யக்கூடிய கடமைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இன்ன பிற மனிதன் எனக்கு செய்யக்கூடிய கடமைகள், அப்படியாக இஸ்லாம் ஹுக்கூக்குல் இபாத் என்று வகுத்து தந்திருக்கின்றது. அந்த ஹுக்கூக்குல் இபாத் என்ற வரிசையில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி சித்துன் அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி ஹம்சுன். இரண்டு ரிவாயத்துக்கள் வருகின்றது. ஒரு மனிதன் இன்னபிற மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் 6 அல்லது 5 என்பதாக வருகின்றது. அதில் ஒன்றுதான் சென்ற முறை பார்த்தது நாங்கள் நோயாளியை நலன் விசாரிப்பது. நோயாளியை நலன் விசாரிப்பதும் ஒரு மனிதன் இன்னபிற மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மனிதனுக்கு அந்த சாப்பாடு உணவளிப்பது ஹுக்கூக்குல் இபாதத்தை சேர்ந்த ஒரு விடயம் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எத்தனையோ பசித்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உணவளிப்பது இஸ்லாத்திலே சிறந்த அமல் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நீங்கள் சலாம் சொல்லுவது, ஒரு மனிதன் இன்ன பிற மனிதனுக்கு சலாம் சொல்லுவது, அதற்கு பதில் சொல்லுவது ஹுக்கூக்குல் இபாத், அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சார்ந்தவை என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரியவர்களே, சலாம் சொல்வதனுடைய சிறப்பு இருக்கின்றதை ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சலாத்தை ஏன் அல்லாஹ் அறிமுகப்படுத்தி தந்திருக்கின்றான், சலாத்தை எதற்காக வேண்டி தந்திருக்கின்றான் என்று நாங்கள் இன்று பார்ப்பது ஒரு நலவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒருமுறை ஒரு மனிதர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் இஸ்லாமி கைர், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தில் சிறந்தவை எது என்பதாக கேட்டார்கள். ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது, தாராளமாக இருக்கின்றது சொல்வதற்கு. ஆனால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சொன்ன பதில் என்ன தெரியுமா? துதைமுத் தஆம் வ தக்ரஉஸ் ஸலாம், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது, வ தக்ரஉஸ் ஸலாம், ஸலாத்தை சொல்லுவது, சலாம் சொல்லுவது, ஸலாத்துக்கு பதில் சொல்லுவது, இது இஸ்லாத்தில் சிறந்த அமல் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும்? அலாமன் அரஃப்த வ மன் லம் தாரிஃப், நாங்கள் அறிந்தவருக்கு மட்டுமா,
நாங்கள் தெரிந்தவங்களுக்கு மட்டுமா சலாம் சொல்ல வேண்டும்? இல்லை. அலாமன் அரப்த, நீங்கள் அறிந்தவராக இருந்தாலும், வமல்லம் தாரிஃப், நீங்கள் அறியாதவராக இருந்தாலும் சரி, அவருக்கு சலாம் சொல்லுவது இஸ்லாத்தில் சிறந்த ஒரு இபாதத் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் இந்த சலாம் என்ற வார்த்தையை பாவிக்கும் போது, சலாம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் எவ்வளவு முக்கியமாக இருக்கும் இந்த சலாம் சகோதரர்களே. சமூகத்துக்கு மத்தியிலே இந்த சலாம் குறைந்து விட்டது. என்னமோ சலாம் சொன்ன ஒரு ஏளனமாக நினைக்கின்றார்கள். ஒரு சிலர் நினைக்கலாம், கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லாமலும் இல்லை. இந்த சலாம் என்ற வார்த்தை இருக்கின்றது அல் குர்ஆனில் ஏராளமாக தாராளமாக அல்லாஹ் பாவிக்கின்றான். லஹும் தாரு ஸலாமி இன்த ரப்பிக்கும் என்பதாக ஒரு இடத்தில் வருகின்றது. அது மாத்திரமல்ல, சலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். இல்லா கீலன் சலாமன் சலாமா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சொர்க்கவாதிகளுக்கு, நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும். சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களே, ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துக்கும் பொறுமையாக இருந்தீர்களே, அதற்காக வேண்டி சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லுவான். இது யாருக்கு? நல்ல மனிதர்களுக்கு சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லக்கூடிய சுபச்செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, அஃப்ஸுஸ் ஸலாம் வஅதீமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம், நீங்கள் என்ன செய்யுங்கள்? சலாத்தை பரப்புங்கள். காற்று பரவுவது போன்று நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சலாம் சொல்ல வேண்டும். உள்ளத்தால நாங்கள் சலாம் சலாம் சலாம், யாரை கண்டாலும் சலாம். சிறியவர்களை கண்டாலும் சரி, பெரியவர்களை கண்டாலும் சரி, எங்களை இன்டலெக்சுவலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே, he is the Muslim, we want to say the salam, assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. If you identify he is a Muslim, you want to say salam first. Before you are beginning your speak, கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய பேச்சுக்களை தொடங்குவதற்கு முன்னால, உங்களுடைய பேச்சுக்களை பேசுவதற்கு முன்னால நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு 7 விடயங்களை ஏவினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். அந்த 7 விடயங்கள்ல ஒன்றுதான் இஃப்ஸாஉஸ் ஸலாம், சலாம் சொல்லுவது, சலாத்தை பரப்புவது என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமா, எந்த அளவுக்கு என்றால், முதலாவது மனிதன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து, ஹலகல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சூரத்திஹி, அவருக்கு ஒரு சூரத்தை, அவருக்கு ஒரு உடல் கட்டமைப்பை கொடுத்தான். அவர் அந்த உடல் கட்டமைப்புடன் நீளம் எவ்வாறு என்றால், தூலுகு சித்தூன திராஅன், 60 அடி நீளமான ஒரு சகோதரிகளே, 60 அடி உயரமான ஒரு மனிதர் தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவரை படைத்ததற்கு பின்னால முதலாவது சொன்ன விடயம் என்ன தெரியுமா? ஃபலம்மா ஹலகஹு கால இத்ஹப் ஃபஸல்லிம் அலா உலாயிக நஃபரும் மினல் மலாயிகா ஜுலூசுன், அந்த மலாயிகாமார்கள் இருக்கின்றார்களே, அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த மலாயிகாமார்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்ற வார்த்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள். எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றது, எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் என்ன சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள்? என்ன சொன்னான் அல்லாஹ்? நீங்கள் அந்த மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்ற விடயத்தை தான் சொல்லிக் கொடுத்தான். முதலாவது சலாம் சொன்ன மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சலாம் மங்கி மறைந்து விட்டது சகோதரர்களே. இந்த சலாம் சொல்வதற்கு வெட்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு மத்தியிலே. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஒவ்வொருவரும் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும், முஃமினாகின்ற வரைக்கும் நீங்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு வைக்கின்ற வரைக்கும்
நீங்கள் உண்மையான பாசம் வைக்கின்ற வரைக்கும் நீங்கள் உண்மையான முஃமினாக மாட்டீர்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு, நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தரட்டுமா? நான் ஒரு விடயத்தை சொல்லித் தருகின்றேன். அந்த விடயத்தை நீங்கள் இதா ஃபஅல்துமூஹு, நீங்கள் செய்தால் தஹாபப்தும், உங்களுக்கு மத்தியில் அன்பு, பாசம், கருணை, சாந்தி, இரக்கம் அதிகமாக ஏற்படும் என்பதாக சொன்னார்கள். அதுதான் அஃசு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்பதாக அந்த இஃப்ஸா என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பாவிக்கின்றான், ரசூலுல்லாஹ் பாவிக்கின்றார்கள். நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், சலாம் சொல்லுங்கள் அல்ல, சலாத்தை பரப்புங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே நாங்கள் உண்மையான மூமினாக வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கு மத்தியிலே, சமூகத்துக்கு மத்தியிலே நாங்கள் சலாத்தை பரப்ப வேண்டும். யாரை கண்டாலும் சலாம், எவரை கண்டாலும் சலாம், எப்போதும் சலாம். நீங்க மயத்து வீட்டுக்கு போறீங்களா, மயத்து வீட்டிலையும் சலாம். நீங்க திருமண வீட்டுக்கு போறீங்களா, திருமண வீட்டிலும் சலாம். நீங்கள் சொர்க்கத்துக்கு போறீங்களா, அங்கேயும் சலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி சொர்க்கத்திலேயும் சலாம் சொல்லப்படும், எப்படி கண்ணியம் சகோதரிகளே, எப்படி நல்ல வார்த்தை. அது மாத்திரமல்ல, நீங்கள் கபரில் இருக்கின்றீர்களா, நீங்கள் மௌத்தாகினாலும் என்ன செய்வார்கள், நாம் மௌத்தாகினாலும் என்ன செய்வார்கள், மையவாடிக்கு வருவார்கள். மையவாடிக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமல் முஃமினீன், அஸ்ஸலாம், மையவாடியில் உள்ளவர்களே, உங்கள் மீது சாந்தி, சமாதானம், உங்கள் மீது அருள் நிலவட்டும் என்ற வார்த்தையை பாவிப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மௌத்தாகினாலும் சலாம், சொர்க்கத்திலேயும் சலாம், திருமண வீட்டிலையும் சலாம், மயத்து வீட்டிலையும் சலாம், நோயாளி சந்திக்க போனாலும் சலாம், கஷ்டத்தில் உள்ளவனை சந்திக்க போனாலும் சலாம். இது நாட் சேஞ்சபிள். கண்ணியத்துக்குரியவர்களே, சலாம் என்ற வார்த்தை இருக்கின்றதே, இந்த சலாமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு சஃபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஃபையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வருகின்றார், யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு மனிதர் வருகின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஃபகால லஹு இஸ்ரூன் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் ஒரு முறை வருகின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லக்கூடிய பூர்த்தியான சலாத்தை சொல்லுகின்றார். ஃபகால லஹு ஸலாஸூன், உங்களுக்கு 30 நன்மை என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் 10 நீங்க 20 நீங்க 30 அதுல என்ன அர்த்தம் என்பதாக சொன்னார்கள். யார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாரோ அவருக்கு 10 நன்மை, யார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னாரோ அவருக்கு 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று யார் சொன்னாரோ அவருக்கு 30 நன்மை கிடைத்துவிடும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் சலாத்தை சொல்லி வீட்டில் நுழைந்தால் ஷைத்தான் விரண்டோடி விடுகின்றான். எங்களுடைய வீடுதான் சகோதரர்களே, நான் கட்டிய வீடு, என்னுடைய மனைவி இருக்கின்றாள், என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சலாத்தை சொல்லித்தான் வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் எங்களை பார்த்து சொல்லித் தருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்ஃபுலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும், நீங்கள் உங்களுடைய வீடு அடுத்தவர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் நுழைய வேண்டாம். ஹத்தா தஸ்தஅனிசு, அவர்கள் அனுமதி தருகின்ற வரைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்வது இருக்கின்றதே, தாலிகும் கைருல் லகும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, சலாம் என்ற வார்த்தை இருக்கின்றது. இது நாங்கள் நினைக்கின்றோம் இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை என்பதாக, சாதாரணமான ஒரு விடயம் என்பதாக. இல்லை சகோதரர்களே, நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய விடயம். யாரை கண்டாலும்
நாங்கள் பேசாதவன, நாங்கள் கதைக்காதவன, எங்களோடு பிரச்சினை பட்டிருக்கின்றானா அவனை கண்டாலும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். தொழுகை முடிந்தாலும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் கூட கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹும்மா அந்த சலாம் அமின்க சலாம் தபாரக்கை யாதல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லுகின்றோமா இல்லையா? சொல்லுகின்றோம். தொழுகையில் ஆரம்பத்திலேயும் சலாம், கடைசியிலேயும் சலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, மயத்து வீட்டுக்கு போனாலும் சரி அங்கேயும் சலாம், நோயாளியை சந்திக்க போனாலும் அங்கேயும் சலாம், அதே போன்று மையவாடிக்குத்தான் போகின்றோம், மௌத்தாயதற்கு பின்னாலேயும் சலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, சுவனத்திலேயும் சலாம். சகோதரிகளே, எங்களுடைய சலாம் மாறாது. ஆனால் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கின்றாரே, ஜப்பான்ல இருக்கின்றாரே, நாங்கள் அவரோடு பேச வேண்டும். பேசுவதாக இருந்தால், நாங்கள் ஒரு முஸ்லீமுக்கு பேசுவதாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் யோசிக்க தேவையில்லை, நேரமும் பார்க்க தேவையில்லை, டைமும் பார்க்க தேவையில்லை. அடே அமெரிக்காவில் எத்தனை மணி சலாம் சொல்லிடுமா? இப்ப அமெரிக்காவில் எத்தனை மணி, எங்கட நாட்டில் எத்தனை மணி, யோசிக்க தேவையில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்திக்க தேவையில்லை. எந்த நேரத்திலையும் சலாம் சொல்லலாம், எப்பொழுதும் சலாம் சொல்லலாம். இங்கே நடுநிசி, அங்கே காலை நேரம் அமெரிக்கால, இங்கே பகல் நேரம், அங்கே இரவு நேரம். கண்ணியத்துக்குரியவர்களே, சலாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சலாம் என்பது டைமை பார்த்து உருவாக்கப்பட்டது ஒன்று அல்ல. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்தவர்களுடைய கிரீட்டிங்ஸ் இருக்கின்றதே, அதர்ஸ் கிரீட்டிங்ஸ். உதாரணமாக குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். நாங்கள் யோசிக்கணும். இப்ப நான் மலேசியாவில் 6 மணிக்கு பேசுகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் ஒருவரோடு அமெரிக்காவில் உள்ளவரோடு பேச வேண்டும் என்றால், ஒரு அந்நியவரோடு பேச வேண்டும் என்றால், அல்லது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒருவரோடு நான் பேச வேண்டும் என்றால் டைமை பார்க்க வேண்டும். இப்ப குட் மார்னிங் சொல்லலாமா? நான் சொல்ல வேண்டும் என்றால் குட் மார்னிங் தான் சொல்ல வேண்டும். ஏன், நான் காலையில் 6 மணி. ஆனால் அவர் எத்தனை மணிக்கு இருக்கின்றாரு? 12 மணிக்கு இருக்கின்றாரு. 12 மணிக்கு பிறகு குட் மார்னிங் அல்ல, குட் ஆஃப்டர்நூன் தான் வரணும். ஆனால் சேஞ்ச். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, மாலை ஆகிவிட்டால் குட் ஆஃப்டர்நூன் சொல்ல முடியாது, குட் மார்னிங் சொல்ல முடியாது. இங்கே நாங்கள் பகல் நேரத்தில் இருக்கின்றோம். ஜப்பான், கொரியா, அது போன்ற பிற நாடுகள் இருக்கக்கூடியவர்கள் மாலை நேரத்தில் இருப்பார்கள். இங்கே நாங்கள் பகல் நேரத்தில் குட் ஆஃப்டர்நூன் என்று யூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே உள்ளவர்கள் குட் ஈவினிங் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு சங்கடம் ஒன்று இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே. என்னுடைய ஒரு நல்ல நண்பர், 2-3 நண்பர்கள் இருக்கின்றார்கள் அந்நியவர்கள். அவர் வேலை செய்யக்கூடிய நாடு வேற, நான் இருக்கக்கூடிய நாடு வேற. முதலாவது நான் சொல்வது என்னென்றா, ஐயா சோரி சமா வெண்ட மங் இன்னரட்ட ஒயா இன்னரட்ட பேகான டிஃபரெண்ட் මං ඉන්න රටේ උදේවරු ඒ නිසා මං good morning කියලා තමයි කියන්න ඕනයි කියලා තමයි මගේ කතාව ආරම්භ කරන්නේ. අපේ දෙන්න කතාව ආරම්භ කරන්නේ. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், சலாம் என்பது மாறாத ஒன்று, எந்த இடத்திலும் பொருந்தக்கூடிய ஒன்று, எந்த நேரத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று, எந்த நேரத்திலும் சொல்லக்கூடிய ஒன்று, எந்த இடத்திலும் சொல்லக்கூடிய ஒன்று. எனவே நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் நாங்கள் சலாத்தை சொல்லிக் கொண்டுதான் எங்களுடைய வீடுகளுக்கு நுழைய வேண்டும். தாய் தந்தையை பார்த்து நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். தாய் தந்தைக்கு சலாம் சொல்வதற்கு வெட்கம். பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சலாம் சொல்ல வேண்டும். கணவனை பார்த்து மனைவி சலாம் சொல்ல வேண்டும். மனைவியை பார்த்து கணவன் சலாம் சொல்ல வேண்டும். அடுத்த உறவினர்களை பார்த்து அடுத்த உறவினர்கள் சலாம் சொல்ல வேண்டும். சகோதரை பார்த்து சகோதரி சலாம் சொல்ல வேண்டும். சகோதரனை பார்த்து சகோதரன் சலாம் சொல்ல வேண்டும். மாமாவை பார்த்து மருமகன் சலாம் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். நாங்கள் அழகான முறையில் ஒரு குடும்ப சூழலை எங்களுடைய குடும்பத்திலே முதலாவது உருவாக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய மனைவி, எங்களுடைய தாய் தந்தையர்களோடு நாங்கள் முதலாவது இந்த விடயத்தை ஃபோம் பண்ண வேண்டும், உருவாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் வேலை செய்யக்கூடிய நாட்டில் சின்ன குழந்தைகளை எவ்வாறு பழக்கி இருக்கின்றார்கள் என்றால், நாங்கள் பேசுவதற்கு போனாலே சலாம் சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள், எங்களுடைய கையை எடுத்து இப்படியே மோந்து கொள்வார்கள். எப்படி அழகாக பழக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய உடை விடயத்தில் நான் அந்த அளவுக்கு திருப்தி காணவில்லை. அவர்களுடைய ஆடை உடைய விடயத்தில்
அதாவது பெண்களுடைய ஆடையுடைய விடயத்தில் நான் திருப்தி காணவில்லை. ஆனால் ஏதோ அவர்கள் சின்ன சிறார்களை நல்ல முறையிலே பழக்கி இருக்கின்றார்கள். கணியத்துக்குரியவர்களே, கையை கொடுத்ததும் முதலாவது சலாம் சொல்லிவிட்டு இப்படியே எடுத்து கையையும் மோந்து கொள்வார்கள். அப்படியாக உருவாக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் எவ்வளவுதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் இன்று ஒரு மாற்றத்தை காண முடியாத ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகம் இருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்கின்றேன், காசாவுடைய மக்கள் பல அசம்பாவிதங்களுக்கு பல இன்னல்களுக்கு மத்தியிலே காசாவுடைய பலஸ்தீனுடைய மக்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் சந்தோஷமாக, நாங்கள் குதூகலமாக, நாங்கள் ஆடம்பரமாக நினைத்ததெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டு உண்டு கழித்து எல்லாமே செய்து கொண்டு கூத்துக்களிலும் கும்மாளங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று அந்த காசாவுடைய மக்கள் எத்தனை 7-8 மாதங்களுக்கும் அதிகமாக எத்தனையோ உயிர்களை பறி கொடுத்து விட்டார்கள். எத்தனையோ குடியிருப்புகள் இல்லாமல் அழிக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ பெண்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். எத்தனையோ சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த தலைப்புல பேசலாம் என்று நினைக்கின்றேன். கணியத்துக்குரியவர்களே, அந்த காசாவுடைய மக்களுக்காக தஹஜ்ஜுடைய நேரத்தில் 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால நாங்கள் ஒவ்வொருவரும் முஸ்லீம்களாக இருந்தால் கட்டாயம் அவர்களுடைய ஹக்கில் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய முஸ்லீம்கள். அவர்கள் மரணித்ததை இட்டு நாங்கள் கவலைப்படுத்தவில்லை. நிச்சயமாக அவர்கள் ஷஹீதுகள், சுஹதாக்கள். சகோதரர்களே, சுஹதாக்களாக அல்லாஹ் எழுப்புவானவர்களே, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அவர்களுடைய ஹக்கில் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை யா அல்லாஹ் கொடுத்து விடு என்று நாங்கள் எங்களுடைய தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்க வேண்டும். எனவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய நோய்க்குரிய ஷிஃபாவை கொடுத்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.